இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 138 அதிகாரம் 2வது வார்த்தை, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். இந்த இடத்துல அழகா எழுதப்பட்ட வார்த்தை, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கல. கர்த்தருடைய மேன்மை, கர்த்தரை உயர்த்துகிறது, துதிக்கிறது, அது எல்லாவற்றை பார்க்கிலும், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறார். வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துவார். அந்த வார்த்தையின்படி அவர் ஆசீர்வாதிப்பாராம். அந்த வார்த்தையின்படி அவர் புடமிடுவாராம். இப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துல எழுதப்பட்ட வார்த்தை, உமது சகல பிரஸ்தாபத்தை, கர்த்தருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், அந்த மேன்மையை கர்த்தருக்கு உயர்த்துகிற துதியா இருக்கட்டும், ஸ்தோத்திரமா இருக்கட்டும், சகல பிரஸ்தாபம் அப்படி நம்ம உயர்த்தி சொல்லுகிறதா இருக்கட்டும், எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை அவர் மகிமைப்படுத்துவார். வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை அவர் மகிமைப்படுத்துவார். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்ல, நான் அந்த வார்த்தையைத்தான் முதலாவது மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதே போல நம்ம வாசிப்போம் சங்கீதம் 105 அதிகாரம் 19வது வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. அவன்தான் யார்? யோசேப்பு. யோசேப்பே அந்த வார்த்தை புடமிட்டது. எத்தனை வருஷ காலமாக புடமிட்டது? 13 ஆண்டு காலமாக தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பாடுகள், சிறு 13 வயசில் போகிறாரு. அதிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயாய் அவன் பாடுபட்டு 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 அந்த வசனம் முழுமையாய் பாடுபடுத்தி முடியும் வரை அந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போன வார்த்தை. ஏன்னா யோசேப்பை ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். யோசேப்பு ஒரு நல்ல மனுஷனாய் வாழ்ந்து அவனை கொண்டு பார்வோனை ஆசீர்வாதித்து பார்வோன் ஜனங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு தான் அப்படின்று, கர்த்தர் தான் பெரியவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும், அந்த 70 பேரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு திட்டத்தை வைத்து முன்பாகவே எகிப்து தேசத்துக்கு அவரை அனுப்பி வைக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை புடமிட்டது. அந்த வார்த்தை புடமிட்டபடினால் அவன் உபத்திரங்களையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தான். அப்படின்னா சிறையாய் அந்த இரும்பு கதவுக்குள்ள அவனை போட்டு அடக்கி வைத்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். பொய்யான குற்றச்சாட்டு, யோசேப்பு மேலே சொன்ன அத்தனையுமே பொய்யான குற்றச்சாட்டுக்கள். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா வேதனையும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கை. அவனுடைய நன்மையெல்லாம், அவனுக்கு கொடுத்த நன்மை, அவனுக்கு நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு அவன் குடும்பத்தோடு இருந்தான். அந்த நன்மையெல்லாம் அவனிடத்துல இருந்து பிடுங்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தை அவனை புடமிடும் வரைத்தான் இத்தனை பாடுகளும். அந்த வார்த்தை புடமிட்டு தீரும் வரை அவனுக்கு எவ்வளோ பாடுகள் பாருங்க. தேவன் குறித்த காலம் ஒன்றை வைத்திருப்பாரே, அதுவரை பாடுகள் தான். நாமும் உண்மையாகத்தான் இருப்போம், ஆனால் பாருங்கள் கண்ணீர் துன்பம் இருப்போம். ஒரு நாள், அந்த நாள் வரும் வரை, ஒரு நாள் நமக்கு தேவன் முன்குறித்து வைத்திருப்பார். அந்த நாள் வரும் வரை தேவன் நம்மையும் இப்படி புடமிட்டு பார்ப்பார். எல்லாரையும் இல்லை, தேவன் விரும்பி முன்குறித்து. யோசேப்பை எப்படி, யோசேப்போடு கூட அவங்க சகோதரமார்கள் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க. அவரோடு கூட மொத்தம் சேர்த்து 12 பேர். அந்த 12 பேரில் யோசேப்பை தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். அத்தனை பாடுகளும் அனுமதித்தார், ஆசீர்வாதித்தார், உயர்த்தி வைத்தார். எல்லாருக்கும் பாடுகள் இல்லையே பிரியமான தேவச்சனமே. அப்படித்தான் இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேர் இருப்பாங்க கிறிஸ்தவர் என்று சொல்லி, எல்லாருக்கும் பாடுகள் இல்லை. யாரை தேவன் முன்குறித்து அபிஷேகித்து தெரிந்து கொண்டு இவர்கள் என் குமாரர்கள், இவர்கள் என் குமாரத்திகள், நேசர்கள் என்று சொல்லி வைக்கிறாரோ அவர்களுக்குத்தான் அத்தனை பாடுகளையும் உபத்திரங்களையும் கொடுத்து சீர்படுத்தி, ஏன்னா பிற்காலத்தில் அவர்கள் நன்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இத்தனை பாடுகள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அவர்களை உயர்த்தவே, அவர்களை ஆசீர்வாதிக்கவே
தேவன் இதை செய்கிறார். பிரியமான தேவச்சனமே, அது அந்த பாடுகள் மத்தியில அவர்கள் கடந்து போக முடியும் என்று தெரிந்து தான் அவர்களுக்கு அந்த உபத்திரத்தை அனுமதிக்கிறார். இல்லை என்று சொன்னால் அவர்கள் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் இந்த வழியா போனால் என் பிள்ளைங்க இதை அனுமதிச்சாலும் தாங்குவாங்க, பொறுமையா இருப்பாங்க, என்னை விட்டு ஓட மாட்டாங்க, விசுவாசிப்பாங்க, எனக்குள்ள காத்திருப்பாங்க என்று சொல்லி தேவன் தெரிந்து தான், ஒரு மனுஷனை தெரிந்துதான் அவர்கள் அழகாய் நடத்தி கொண்டு போவார். பிரியமான தேவச்சனமே, அதே போல நம்ம வாசிப்போம் லூக்கா 5ஆம் அதிகாரம். உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னான். யார் இந்த வார்த்தை சொல்றது? யோசித்து பாருங்கள். பேதுரு சொல்லுகிறார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சீமோன் பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டார், எப்படியாவது மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா சீமோனுடைய பேதுடைய வேலை மீன் பிடிக்கிறது. எப்படியா மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வலையை போடுகிறார். இரவு முழுது பொழுதே விடிந்து விடுகிறது, ஆனால் மீன் ஒன்றுமே அகப்படவில்லை. ஆனால் அந்த இடத்துக்கு வந்த கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நீ வலை இந்த பகுதியில் போடுன்னு சொன்னார். அவர் சொன்னார். அந்த வார்த்தையின்படி அந்த பேதுரு அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என் வலையை போடுகிறேன் என்று சொன்னார். ஆம் பிரியமான தேவச்சனே, நமக்கும் அப்படித்தான். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு தேவை வரும்போது, இல்லை எதையாவது நம்ம சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும், காத்திருந்து செபிக்கணும். பதில் வரும், தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். அதுவரை நம்ம காத்திருக்கணும். நல்ல அந்த தேவன் சொல்லுவார், அந்த வார்த்தையை நமக்கு அனுப்புவார். சில பேர் யாரையாவது அனுப்பி பேச வைப்பார், இல்லை வேதத்தில் படிக்கும்போது நம்மோடு கூட பேசுவார், இல்லைன்னா ஆண்டவர் அவருடைய சத்தத்தில் நம்மோடு கூட பேசுவார். அவர் வார்த்தை நமக்கு கிடைக்கும் வரை நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பிரியமான தேவச்சனமே, பேதுரு காத்திருந்தார். அவர் வாழும் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. அந்த இடத்துக்கு வர ஆண்டவர் சொல்றார், அழகாய் சொல்கிறார், பேதுரு, சீமோன் பேதுரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி போடுகிறார். வலை கிழிந்து போகத்தக்கதாக அவர் மீன்களை பிடித்து கொண்டு வருகிறார். அப்படித்தான் தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும், அந்த வார்த்தை வியாதிகளை சொஸ்தமாக்கும், அந்த வார்த்தை விடுதலை கொடுக்கும், அந்த வார்த்தை அந்நிய நுகங்களை முறித்து போடும். என் பிரியமான தேவச்சன், அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். தேவன் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அந்த வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த வார்த்தை தான் அவர் தானே வார்த்தை. அப்படி இருக்கும் பொழுது ஆசீர்வாதிக்கிறார் அந்த வார்த்தையை கொண்டு. என் பிரியமான தேவச்சனமே, அதே போல நம்ம வாசிப்போம் மீகா 2ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தையை நன்மை செய்யாதோ. செம்மையாய் நடக்கிறவனுக்கு, செம்மையனா உண்மையாய், பரிசுத்தமாய், நீதியாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லி இந்த செம்மையாய்ன்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ வார்த்தைகள் அடங்கும். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ அப்படின்னு கேட்குறார். ஒரு கொஸ்டின் மார்க்கோட நம்மளை பார்த்து கேட்குறார். நீ உண்மையாக வாழ்ந்தினா, நீ பரிசுத்தமாக வாழ்ந்தினா, அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தினா, அந்த வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்துச்சு, அந்த வார்த்தை உனக்கு நன்மை செய்யாதோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். கொஸ்டின் மார்க்கோட கேட்குறார். அப்போ நம்ம தானே ஒன்றும் கேட்கல. நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் வரை, நமக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தை வரும் வரை நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவன் நம்மகிட்ட பேசுவார், அவருடைய வார்த்தையை அனுப்புவார். வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறபடினால் அப்போ அந்த வார்த்தையை நம்ம காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்யுமா, அந்த வார்த்தை நமக்கு ரட்சிப்பை கொடுக்குமா, அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்யுமா. பிரியமான தேவச்சனமே, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அப்போ நீங்கள் உட்காந்து யோசிச்சிருக்கீங்க, யாரோ ஒருத்தர் அழுது கொண்டு இருப்பீங்க, எனக்கு ஒரு வார்த்தையும் வரலையே, வார்த்தை இருக்கு என் இடத்துல விடுதலை இல்லையேன்னு சொல்லி, நான் வேதத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு விடுதலை இல்லையேன்னு சொல்லி. அப்போ ஆண்டு உங்களை பார்த்து தான் கேட்கிறார், இந்த வார்த்தை, என்னுடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யாதோ, என் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறீங்களா, செய்யுமா செய்யாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? என் வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும், நன்மை செய்யும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி தேவன்
தேவன் அழகாய் சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, அந்த சந்தேகத்தோடு நீங்கள் கேட்குறீங்களா? சந்தேகத்தோடு இந்த வார்த்தையோடு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்களா? என் வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும், என் வார்த்தை உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், என் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி தேவன் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இன்னும் வரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்கு. அந்த வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யவே வந்திருக்கு. பிரியமான தேவ ஜனமே, செம்மையாய் நடக்கிறீங்களா? உண்மையாய் நடக்கிறீங்களா? பரிசுத்தமாக நடக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களா? எனக்கு நன்மை இல்லையேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். இன்றைக்கு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையின்படி, செம்மையாய் நடக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசித்து கேளுங்க, உங்களுக்கு தேவன் நன்மையை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதே போல வாசிப்போம், சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு உத்தமமாக இருக்குது. அந்த வார்த்தை, வார்த்தை உத்தமம், அதில் கொஞ்சம் கூட பிசுரே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கையெல்லாம், அவர் செய்கிற கிரிகையெல்லாம் சத்தியமாக இருக்குதுங்க. அது உண்மையாக இருக்குது, நீதியாக இருக்குது, செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்குது, வசனத்தின்படி அவையெல்லாம் சத்தியமாக இருக்குது என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்குது. ஏன்னா சத்தியமே அவர் தான். அவரை விட சத்தியம் ஏதாவது இருக்கா? உண்மை இருக்கா? நீதி இருக்கா? அவர் தான் எல்லாமே. அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்குதான், உண்மையாக இருக்குதான், அதில் ஒரு பிசுறு நமக்கு காணப்படாது. அப்போ அந்த வார்த்தையின்படி காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார், நிச்சயமாகவே செய்வார். இந்த நாளில் அவரால் செய்ய முடியும். பிரியமான தேவ ஜனமே, காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு தேவையான நன்மை பரசிலிருந்து அனுப்பப்படும். தேவன் அனுப்புவார். ஏன்னா பரலோக தேவன் நம்ம ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் பரலோகத்திலிருந்து மாத்திரம்தான் நமக்கு உத்தரவு கிடைக்கும், பதில் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும். வேற எங்கிருந்து நமக்கு வராது. அவராகத்தான் நமக்கு பார்த்து ஒவ்வொன்றையும் அனுப்ப வேண்டும். யோசேப்புக்கு அப்படித்தானே தேவன் செய்தார். யோசித்து பாருங்கள். அவன் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் தேவன் சிறைச்சாலையில் போட்டார். போர்த்திபா வீட்டில் இருக்க வேண்டும், தேவன் தான் திட்டம் போடணும். நம்ம போடுற திட்டம் நடக்காது. தேவன் அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்து அந்த திட்டத்தின்படி அவர்களை நடத்துவார். ஏன்னா நம்ம போடுற திட்டம் அங்கே நடக்காது. அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, எத்தனை காலத்துக்கு புடமிடணும்னு வச்சிருக்காரோ அத்தனை காலத்துக்கு புடமிடுவார், நடத்துவார், வழி நடத்துவார். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாத அந்த வார்த்தையை இறுக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக கொடுக்குற அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே செய்து முடிப்பார். அதே போல் நம்ம வாசிப்போம், எரேமியா 23ஆம் அதிகாரம் 29வது வார்த்தையை வாசிப்போம். என் வார்த்தை அக்கினியைப் போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியைப் போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா அக்கினியை போல இருக்கும். அந்த வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. பேசுகிற எனக்கும் சரி, கேட்குற உங்களுக்கும் சரி, கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதுபோல கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாக இருக்கிறதுங்கிறான். கண்மலையே நொறுக்கிற சமுட்டியை போல இருக்குதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை பிளக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிளக்கும். அவங்களுக்கு பாவங்கள் செய்திருந்தா அவங்களுக்கு பிளக்கும். அநியாயம் செஞ்சிருந்தா அவங்களுக்கு அந்த வார்த்தை பரிந்து பேசு, இப்படி பேசு, நீ செய்கிறது தவறென்று சுட்டி காட்டும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அந்த வார்த்தை ஆறுதலாக இருக்கும். சிறுமைப்பட்டவர்களுக்கும், எளிமையானவர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், தேற்றரவாளன் அற்றவர்களுக்கும் இந்த வார்த்தை போய் அவங்களை ஆறுதல் படுத்துமா, தேற்றுமா, அவங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுமா. என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டுடைய வார்த்தை சில பேருக்கு துணையாளராக இருக்குமா, சில பேருக்கு தகப்பனாக இருக்குமா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தாய் தேற்றுவதை போல் அந்த வார்த்தை தேற்றுமா, சில பேர் ஆறுதல் படுத்துமா, சில பேருக்கு காயம் கட்டுமா. என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறபடினால என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்க சமுட்டியை போல இருக்குது அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை அப்படி இருக்குன்னு சொன்னால் சில பேருக்கு எப்படி இருக்கும்? ஆறுதலாக இருக்கும். பிரியமான தேவச்சனமே, பாவம் நிறைந்தவர்களுக்கு இந்த வார்த்தை அக்கினியாக இருக்கும், சுட்டெரிக்கும்.
அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து அவங்களை மாற்றும். அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஆறுதலாக இருக்கும், அப்படியே இருதயத்துக்கு ஆறுதலாக இருக்கும். படிக்கும்போது அந்த வார்த்தை போய் அவங்க இடத்துல சேரும்போதே அவங்க கண்ணிலிருந்து தண்ணியாக ஒழுகும். பிரியமான தேவச்சனமே, அந்த வார்த்தை அவங்களை ஆற்றி தேற்றும். அந்த வார்த்தை அவரோடு கூட பேசும், அவங்களுக்கு கத்த வழி நடத்தும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லும். அந்த வார்த்தை தாங்க வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை தாங்க ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை தாங்க பரிந்து பேசுகிற வார்த்தை. அந்த வார்த்தை தாங்க நமக்காக திறப்பில் நிற்கிற வார்த்தை. அதுதாங்க ஜீவனுள்ள வார்த்தை. அதுதாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் வார்த்தையாக இருக்கிறார், நமக்காக கிருபையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் பொழுது, எரேமியா சொல்லுவது போது, ஆண்டுடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அவர்களை உட்கொள்கிறேன், அது என்னுடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்வார். பிரியமான தேவச்சனமே, அந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நீங்கள் கூட இந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே இதை உட்கொண்டு இன்னும் ஆராய்ந்து பாருங்கள். இன்னும் இந்த வார்த்தைகள் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது தேடி வாசியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம், நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ அதை கர்த்தர் வாய்க்க செய்வார், கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி ஒரு தாய் தேற்றுவது போல தேற்ற முடியும்னு சொன்னால், கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் உதவி செய்ய மாட்டாரா? நம்மை விடுவிக்க மாட்டாரா? நமக்கு பாதுகாப்பா இருக்க மாட்டாரா? அவர் தானே நமக்கு சொல்லியிருக்கார், நான் உங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருப்பேன்னு சொல்லியிருக்கார். தகப்பன் தன் பிள்ளை அணைப்பது போல நான் உங்களை அணைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நான் உங்களை வழி நடத்துவேன்னு சொல்றார். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன்னு சொல்லியிருக்கார். நான் உங்கள் மேல் என் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, அந்த தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறார் பாருங்க. ஆனா மற்றவர்களுக்கு அவர் ஒரு என்னவா கொடூரமா இருப்பார்னு சொன்னா, அக்னி போல இருப்பாராம், சமுட்டிய போல அடிப்பாராம். ஏன்னா அவர் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இந்த சவுலை போல ஓடிக்கொண்டு இருக்கிறவங்களை, பவுல் ஒரு காலத்துல அப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தார். அவரை பிடித்து அடிச்சு நொறுக்கி உட்கார வைக்கிற வரலையும் ஆண்டவர் அப்படித்தான் இருந்தார். ஏன்னா எத்தனை ஆண்டுடைய பிள்ளைகளை சவுல் சாகடித்திருப்பான், எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருப்பான். அப்ப ஆண்டருக்கு எவ்வளோ வேதனையா இருந்திருக்கும். சவுலை தொட்டார், அவனை பவுலாக மாற்றி எடுத்து பயன்படுத்தினார். அதே போல பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சாமுவேலும் அப்படித்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமே போயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் கீழ்ப்படியாமல் தேவனுடைய மனதை நோகடித்திருக்கிறாங்க. என் பிரியமான தேவச்சனமே, நாம் அப்படி இராமல், என் அப்பாவே எங்களுக்கு உண்மை விட்டா யாரப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தை நம்ம இறுக பிடித்து கொள்ளும்போது தேவன் நம்மை தழுவி கொள்ளுவார். அவர் அப்படியே அரவணைத்துக் கொள்ளுவார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நம்மை தேற்றுவார். பிரியமான தேவச்சனமே, யார் நம்மை தேற்றினாலும் சரி, தேற்றவில்லை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றும். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. அது உயிரோடு கூட இருக்கிறபடினால் நம்மை தேற்றும், ஆற்றும், வழி நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாசிப்போம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையை நாம் வாசிப்போம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆண்டவரை வார்த்தையை எடுத்து தான் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக செய்து காண்பித்திருக்கிறார். எத்தனை காரியத்தில் அவர் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் பாருங்கள். இதுலேயும் அவர் நமக்கு முன்மாதிரியாகத்தான் இருக்கிறார். பிசாசானவன் சோதிக்கிறதுக்கு வரும் பொழுது இந்த கல்லெல்லாம் அப்பமா எடுத்து அப்பம்னு சொல்லி நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்ற பிசாசானவன், அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, என்ன அருமையான வார்த்தை. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, இந்த வார்த்தை நம்மை பிழைக்க வைக்கும். பிரியமான தேவச்சனமே, இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வாதிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நீங்க இறுக பிடித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறபடி அந்த வார்த்தை நீங்க இறுக பிடித்து கொள்ளுங்க. அப்பான்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை மேல கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ, வேதத்தை எல்லா வசனங்களும் அடங்கியிருக்கு, அதன் மேல கையை வச்சு அந்த வார்த்தையின்படி, அப்பா எனக்கு இந்த வார்த்தையின்படி என்ன ஆசீர்வாதிங்கப்பா, இந்த வார்த்தையின்படி எனக்கு இதை தாங்கப்பா, இந்த வார்த்தையின்படி எனக்கு இதை செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது தேவன் நிச்சயமாகவே செய்வேன். அப்பத்தினால் மாத்திரம் ஒரு மனுஷன் பிழைக்கிறதுல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தையில, ஒரு வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையினாலையும் அநேக வார்த்தைகள் எழுதி வேத புத்தகத்தில் நமக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை நம்ம வாசிச்சு அதன்படி நம்ம அப்பா கிட்ட இருந்து கேட்கும் போது தான் பெற்றுக்கொள்ளவே முடியும். எப்படியோ போறோமா, ஜெபம் பண்ணமா, முடிஞ்சுதா, அப்படி கிடையாது. வேத புத்தகம் நம்ம கையில் இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம செபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம துதிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம அவருடைய சமூகத்தில் நெருங்குறோமோ, அந்த அளவுக்கு நம்ம அவனுடைய வார்த்தையை சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபித்து அந்த வசனத்தின்படி கேட்கணும். இப்போ ஒருவேளை நம்ம கடன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உபாகம் 28 நம்ம எடுத்துக்கணும். அந்த வசனத்தின் மேல் கைகளை வைக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீங்க சொல்லி நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையின்படியே நான் ஆசீர்வாதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட கேட்கணும். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அதே போல் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகும் என்று சொல்லியிருக்க அந்த வார்த்தை சங்கீதத்திலிருந்து எடுத்து அந்த வசனத்தின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க, சொல்லுங்க. அந்த வார்த்தையின்படி அப்பா இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆசீர்வாதிங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. கர்ப்பத்தின் கனிக்காக செபிக்கிற பிள்ளைகள், வீடு கட்ட முடியவில்லை என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள், அந்த வார்த்தை தான் கிரிகை செய்யும். அந்த வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் ஜீவன். அந்த வார்த்தையின்படி நீங்கள் பிழைப்பீர்கள். எந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் நேசித்து இதன்படி வாழ்ந்து இதன்படி உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார். வாளாக்க மாட்டார், தலையாக்குவார். நீங்கள் கீழாக மாட்டீர்கள், மேலாவீர்கள். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை இன்னதென்று நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது என்று தெரிந்து கொண்டிருப்பீங்கன்னா, யோசேப்பு பாட்டுட்டு தான் இருந்தார், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது. எத்தனை காலத்துக்கு அந்த வார்த்தை புடமிடணும்னு வச்சிருந்தாரோ, அந்த வார்த்தை முடியும், அந்த நாட்கள் முடியும் வரை யோசேப்பை புடமிட்டது. அந்த வார்த்தை தான் புடமிட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, அப்படித்தான் இன்றைக்கு நம்மையும் ஒருவேளை தேவன் புடமிடும்படி வைத்திருந்தாலும் கர்த்தர் அவனை எப்படி உயர்த்தி வைத்தாரோ, ஆசீர்வாதித்தாரோ, அதுபோல் நம்மையும் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. கலங்க வேணாம், பயப்பட வேணாம். அதை காட்டிலும் வேத வசனம் நம்ம கையில் இருக்குது. அந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த வார்த்தையின்படி கேளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நாம் செபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. உங்கள் பாதத்தை நாங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுகிறோம்ப்பா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே, எங்களுக்கு தாங்கப்பா. இந்த வார்த்தையின்படி கேட்குறோம் ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிற இந்த வார்த்தையின்படி கேட்குறோம் அப்பா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி என்று எழுதியிருக்கிறபடினால் அப்பா ஸ்தோத்திரம், இந்த ஒவ்வொரு வார்த்தையின்படி கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்கப்பா. கூப்பிடுகிற சிறுமையான கூட நீங்க பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரப்பா. சிறுமையான நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. நீங்க ஆவியில நறுங்குண்டுமான இருதயத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன் என்று சொன்ன கர்த்தரப்பா. அப்பா, உம்மை நோக்கி பார்த்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வாதிங்கப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. 100க்கு அதிபதி சொன்ன போல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் அனுப்பும், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவன் தன்னை வெளிப்படுத்தினான் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆனால் நாங்கள் அப்படி அல்ல ஆண்டவரே. நீர் எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, எங்க வீடு உலாவுங்கப்பா, எங்க வீட்டை நீங்க தங்கிருங்கப்பா, எங்க வீட்டை நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க வீட்டில் இருக்கட்டும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரப்பா. தேவை இல்லாததெல்லாம் சுட்டெரிக்கட்டும். அக்கினியை போல இருக்கிற உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அனுப்புங்க. தேவை இல்லாததெல்லாம் சுட்டெரிக்கப்படட்டும் ஆண்டவரே. கண்மலையை போல நொறுக்கி போடுங்கப்பா. தேவை இல்லாதவைகளெல்லாம் நொறுக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்கி கீழ்ப்படிய வச்சு ஆண்டவரே உமக்கு ஏற்றது போல எங்களை வழி அமைப்புங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை நல்லா உமக்கு பிரியமானபடி, உமக்கு பிரியமான பாத்திரமா எங்களை கர்த்தவை வளைத்து கொள்ளுங்கப்பா. எங்களை நல்லா மோல்டு பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. நீங்க எவ்வளவு புட முடியுமோ உடைய வார்த்தை கர்த்தவை யோசேப்பை புடமிட்டது. நல்லா மோல்டு பிடிச்சு அவன் ஒரு அதிபதியாய் ஆனான். அந்த அரசாங்கத்துக்கு, அந்த ராஜாவுக்கு அதிபதியாய் அவனை வைத்தார் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்படி ஆய்கூட தகப்பனே, எங்களையும் நீங்க மோல்டு பண்ணீங்க. நாங்கள் சாதாரணமாகவே இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நீங்க எங்களை மோல்டு பண்ணீங்கன்னா நாங்கள் அநேக பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். எங்களையும் நீர் உயர்த்தி வைக்கணும், எங்களையும் ஆசீர்வாதிக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் தலைமேல் தங்கியிருப்பதாக
உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு பலப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya.